So TNPSC எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வார்ம் குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியா அதுதான் பார்க்க போறோம். எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட் அண்ட் இசட் பிளஸ். ஸோ இந்த 5 தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், விஐபிஸ் அண்ட் விவிஐபிஸ் அவங்களுக்கு தரக்கூடியது. இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டுல ஆக்டரும் அண்ட் தாவேகா கட்சியுடைய தலைவருமான விஜய்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வைஃப் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இது கொடுத்தது முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு இன்வால்வ் ஆகல. சோ இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம ஏதோ ராவுடைய இன்டெலிஜென்ஸ் படி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை பேஸ்மெண்ட் பண்ணி மத்திய அரசு கொடுத்த பாதுகாப்பு தான் ஒய் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இப்போ இந்த எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட், இசட் பிளஸ் இதுல யாரெல்லாம் வருவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இசட் பிளஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் கொடுப்பாங்க. இது போல நமக்கே தெரியும் சிஏபிஎஃப் இருக்கிறாங்க அப்படின்னு, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இப்ப இசட் பிளஸ் பாதுகாப்புல எத்தனை பேர் இன்சார்ஜா இருப்பாங்க அப்படின்னா 55 போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. இந்த 55 பேத்துல குறைஞ்சது 10ல இருந்து 15 பேராவது கமாண்டோஸ் இருப்பாங்க. இந்த நம்பர்லாம் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். செகண்ட் கேட்டகரி இசட் கேட்டகரி. இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா 22 போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. அந்த 22 பேத்துல 4ல இருந்து 5 பேர் பாத்துட்டீங்க அப்படின்னா கமாண்டோஸா இருப்பாங்க. இப்போ இந்தியாவுல எத்தனை பேருக்கு இசட் போயிட்டு இருக்குது அப்படின்னா 68 மெம்பர்ஸ்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடியது ஒய் பிளஸ் கேட்டகரி. இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல 11 போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. இந்த 11 போலீஸ் பர்சனல் அதுல குறைஞ்சது 2ல இருந்து 3 பேர் பாத்துட்டீங்க அப்படின்னா கமாண்டோஸ் இருப்பாங்க. இது போக பர்சனலா 2 மொபைல் செக்யூரிட்டி இருப்பாங்க. சோ அது என்னப்பா மொபைல் செக்யூரிட்டி அப்படின்னா, நீங்க படங்கள்ல பாத்துருப்பீங்க, அவங்க எங்க மொபிலிட்டி, அதாவது நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூடவே நகரணும் இவங்களும். சோ இவங்க இந்த பக்கம் போனாங்கன்னா இப்படியே போகணும், அந்த பக்கம் போனாங்கன்னா அப்படியே போகணும். சோ மொபைல் செக்யூரிட்டி சொல்றது அதுதான். இப்போ எத்தனை பேருக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 100 பிளஸ்ல போயிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ், இவங்க 2 பேத்துக்குமே கொடுத்திருக்கிறது ஒய் பிளஸ் கேட்டகரி தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒய் கேட்டகரி. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஆக்டர் அண்ட் தமிழக வெற்றி கழகத்துடைய சேர்மன் ஆர் பிரசிடென்ட் விஜய்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இத கொடுத்திருக்காங்க ஒய் கேட்டகரி. அப்போ ஒய்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுலயும் 11 பேர் இருப்பாங்க. சோ ஒய்க்கும் ஒய் பிளஸ்க்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அதே 11 பேர் தான் இங்க இருப்பாங்க. அந்த 11 பேர்ல வழக்கம் போல இங்கேயும் 2 to 3 மெம்பர்ஸ் வந்துட்டு கமாண்டோஸ் தான். ஆனா இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா தனியா இவங்களுக்கு சொல்லி மொபைல் செக்யூரிட்டி கிடையாது. அது மட்டும் தான் ஒய் பிளஸ்க்கும் ஒய்க்கும் உள்ள டிஃபரன்ஸே. கடைசியா எக்ஸ் கேட்டகரி. இது பாத்துட்டீங்க அப்படின்னா பெருசா உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஐ மீன் உயிருக்கு வந்து பயம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி, அவங்க பாதுகாப்பை என்ஷூர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு வரும்போது இது எக்ஸ் கொடுப்பாங்க. சோ எக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பெருசா கமாண்டோஸ் எல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, கூடவே ஆயுதம் ஏந்திய 2 போலீஸ்காரங்க லெஃப்ட்ல 1 ரைட்ல 1 அப்படியே கூட போயிட்டே வருவாங்க. சோ தமிழ்நாட்டுல எக்ஸ் கொடுத்த ஒரு பிரபலமான ஆள் யாரு அப்படின்னா ஹெச் ராஜா. சோ இதுதான் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவுல ஃபாலோ பண்ற செக்யூரிட்டி சிஸ்டம். இது எக்ஸாமுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தமே சொல்லவே முடியாது. ஏன்னா கொடுக்கறது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மத்திய உள்துறை அமைச்சகம். சோ எப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஒரு வேலையை பாக்குறாங்களோ அப்பவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, சப்ஜெக்ட்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு. சோ பொலிட்டிக்கல் நியூஸ் தானப்பா இல்ல விஐபி நியூஸ் தானப்பா நமக்கு கேட்கவா போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு படிக்காம இருந்துடவே கூடாது. இதை கொடுக்கறது எல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்.